ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு விவரமே தெரியாது. அவன் ஒரு முட்டாள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் அரசனுக்கு அடுத்தபடியாக ஆட்சிக்கு வர வேண்டியவன் அவன்தான். ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒருவன் இப்படி இருந்தால் என்ன செய்வது? இதுதான் எல்லோருக்கும் உள்ள கவலை. மன்னர் அமைச்சர்களை கூட்டினார். ஆலோசனை கேட்டார். இவனை இன்னொரு நாட்டு பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி படிக்க வைக்கலாம். அங்கே போய் படித்துவிட்டு வரட்டும். நிறைய படித்து நல்ல ஞானத்தோடு திரும்பி வந்த பிறகு அரசனாக்கலாம் என்று அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். மன்னருக்கும் அது சரி என்று பட்டது. மகனை வெளிநாட்டுக்கு படிப்பதற்காக அனுப்பி வைத்தார். இவனும் போய் ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் நிறைய படித்தான். அதன் பிறகு தந்தைக்கு கடிதம் அனுப்பினான். தந்தையே, நான் நிறைய படித்து விட்டேன், இனிமேல் நாடு திரும்பலாம் என்று நினைக்கிறேன் என்று எழுதினான். மன்னருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. மகன் படித்து விட்டான் என்கிற ஆனந்தம். உடனே மகன் திரும்பி வருவதற்கு ஏற்பாடு செய்தார். இளவரசன் நாடு திரும்பினான். அதை கொண்டாடுவதற்காக அரண்மனையில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தார் அரசர். முக்கியமானவர்கள் எல்லோரும் அதில் கலந்து கொண்டார்கள். இந்த விருந்துக்கு ஒரு முனிவரும் வந்திருந்தார். அவர் இளவரசனிடம் போய், என்னப்பா, என்ன படிச்சிருக்க என கேட்டார். இளவரசன், நிறைய படித்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னான். என்னென்ன படிச்ச? எல்லாத்தையும் விவரமாக சொல்லு என்றார் முனிவர். அவன் எல்லாத்தையும் விவரமாக சொல்லிக் கொண்டிருக்கும் போதே முனிவர் தன் மோதிரத்தை கழற்றி உள்ளங்கையில் வைத்து மூடினார். அப்படியே கையை நீட்டி அவன் முன்னால் காட்டி, இதற்குள் என்ன இருக்கிறது என்று சொல் என்றார். இளவரசன் ஒரு கணம் யோசித்தான். அதற்கப்புறம், உங்கள் கையுக்குள் இருப்பது ஒரு வட்டமான பொருள், நடுவிலே துளை இருக்கும் என்று சொன்னான். முனிவர் திகைத்து போய்விட்டார். கையன் பெரிய அறிவாளியாக இருப்பான் போல என்று நினைத்து கொண்டார். சரி, என் கையில் இருக்கிறது வட்டமான பொருள், நடுவில் துளை இருக்கும் என்பதை சொல்லிவிட்டாய், அதன் பெயர் என்ன என்று கேட்டார். இளவரசன் சிறிது நேரம் யோசித்தான். அதற்கப்புறம் சொன்னான், முனிவரே, நான் படித்த விஞ்ஞானம் உங்களுக்கு பதில் சொல்ல உதவி செய்யவில்லை, இருந்தாலும் பதில் சொல்கிறேன். அது ஒரு வண்டி சக்கரம் என்று சொன்னான். இப்பொழுதுதான் முனிவருக்கு புரிந்தது. அதாவது, முட்டாளை படிக்க வைக்க முடியும், ஆனால் சிந்திக்க வைக்க முடியாது. ஏனென்றால் தகவல்கள் மாறுதலை ஏற்படுத்தாது. ஆனால் ஞானம் என்பது மாறுதலை உண்டாக்கக்கூடிய ஒன்று. மனம் ஒரு சரியான நிலையான வழிக்கு வந்த பிறகு கற்கின்ற கல்விதான் உண்மையான கல்வி. மனம் முழு மாறுதலுக்கு உட்பட்டு சரியான ஒரு நிலைக்கு வருவதற்கான வழி தியானம். இதனால் நிறைய படித்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் ஞானம் உள்ளவன் ஆக மாட்டான். எவன் ஒருவன் மனம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு கற்கிறானோ அவனே ஞானி ஆகிறான். ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தார். ஒரு சீடன் அவரிடம் அடிக்கடி அதை சொல்லிக் கொடுங்கள், இதை சொல்லிக் கொடுங்கள் என்று தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவனை அழைத்து ஒரு கல்லை கையில் கொடுத்தார். இதை காய்கறி சந்தைக்கு கொண்டு போய் விட்டு விட்டு வா என்று சொன்னார். அந்த கல் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது, பெரிதாக இருந்தது. குரு சொன்னார், அந்த கல்லை உண்மையில் விட்டு விடாதே, விற்பது மாதிரி நடி, பல நபர்களை பார்ப்பாய், எல்லோரையும் நன்றாக அவதானித்து விட்டு வா என்றார். கல்லை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போனான். பல பேர் அதை பார்த்தார்கள். இந்த கல்லை காய்கறி விற்பனை செய்வதற்கு எடைக்கு பதிலாக பயன்படுத்தலாம், பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து விளையாடச் சொல்லலாம் என்று நினைத்து அந்த கல்லை குறைந்த விலைக்கு கேட்டார்கள். சீடன் திரும்பி வந்து விஷயத்தை சொன்னான். குரு மறுபடியும் சொன்னார், நீ தங்கம் விற்கிற இடத்துக்கு போய் முயற்சி செய்து பார். சீடன் திரும்பி வந்து, அங்கே 1000 ரூபாய் வரைக்கும் விற்கலாம், அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பெருந்தன்மையானவர்கள் என்று சொன்னான். நீ இப்போது வைரம் விற்கிற கடை தெருவுக்கு போய் வந்து நடப்பதை சொல்லென்றார். அங்கே 50,000 ரூபாய்க்கு கேட்டார்கள், கொடுக்க முடியாது என்றேன். 1,00,000 வரைக்கும் கூட வாங்குவதற்கு ஆசைப்பட்டார்கள். நான் சம்மதிக்கவில்லை. இன்னும் விலை அதிகரித்துக் கொண்டே போனார்கள். பைத்தியக்கார ஜனங்கள் என்று சொன்னான். இப்போது குரு சீடனிடம் சொன்னார், நீ விற்கவில்லை என்றாலும் அதன் விலை எப்படி அதிகமாகிவிட்டது பார்த்தாயா? இந்த கல்லை போலதான் மனிதனும் நாம் காய்கறி சந்தையில் இருக்கின்ற போது நம் மதிப்பு குறைவு. எப்போது நாம் நமது மனநிலையை வைரம் போல் உயர்த்துகிறோமோ அப்போதுதான் நம் நிலையும் தகுதியும் உயரும். அவர்கள் 2 பேரும் தினமும் அந்த ஆலயத்துக்கு வருவார்கள். அங்கே உள்ள மண்டபத்தில் உட்காருவார்கள்.
தங்களது கவலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். பட்டணத்துல படிச்சிட்டு இருக்கிற என் பையனுக்கு இதுவரை 10 கடிதம் போட்டுட்டேன், பதிலே வரலை. எப்படி இருக்கானோ தெரியல. இந்த காலத்து பசங்க அப்படித்தான், தேவை இருந்தா போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. அப்படியா சொல்றீங்க? இப்ப வேணும்னா ஒரு பந்தயம் வச்சுக்குவோமா? உங்க பையனுக்கு நான் ஒரு கடிதம் போடுறேன், அதுக்கு உடனே பதில் வரவழைக்கிறேன், என்ன சொல்றீங்க? அது எப்படி வரும்? முடியாதுங்க, அவன் எழுத மாட்டான், சோம்பேறி. எழுத வைக்கிறேன், என்ன சொல்றீங்க? அப்படி செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்துறேன். இப்படி ஒரு பந்தயத்தோட அவர்கள் பிரிந்தார்கள். அன்றைக்கு இவர் அந்த பையனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அடுத்த 3வது நாள் அவனிடம் இருந்து ஒரு பதில் கடிதம் பறந்து வந்தது. அதை எடுத்து கொண்டு வந்தார். இதோ பாருங்கள், உங்கள் மகன் எழுதிய கடிதம். அந்த அப்பாவுக்கு ஆச்சரியம், தன் கண்களையே நம்ப முடியவில்லை. எப்படி இது? எழுத வேண்டிய முறையில் எழுதினேன், பதில் வந்தது. என்ன எழுதினீர்கள்? அதுவா தம்பி, நீ நல்லா படிக்கிறதா உங்க அப்பா சொல்றார், பதில் எழுத கூட உனக்கு நேரம் இல்லையாம். பரவாயில்லை, இந்த கடிதத்துக்கு கூட நீ பதில் எழுத வேண்டாம். உன் அப்பா சொல்படி நான் இந்த கடிதத்துடன் உன் செலவுக்காக 1000 ரூபாய்க்கான காசோலையை அனுப்பியிருக்கிறேன், பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு கடிதம் போட்டேன். உடனே பதில் கடிதம் பறந்து வந்தது. மாமா, உங்க கடிதம் வந்தது, அதில் செக் இணைத்து அனுப்ப மறந்து விட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறான். இதோ அந்த கடிதம். மகனின் கடிதத்தை அப்பாவிடம் நீட்டினார் இவர். அப்பா யோசிக்க ஆரம்பித்தார். பந்தய பணம் 100 ரூபாய் எடுத்து நீட்டினார். அவர் வாங்க மறுத்தார். இதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஒரு உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் சும்மா அப்படி பந்தயம் கட்டினேன். என்ன உண்மை அது? மனித மனம் எதையும் இழக்க விரும்புவதில்லை, ஆனால் நாம் இழப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கோயிலுக்கு வருகிறோம். என்ன சொல்கிறீர்கள்? அதோ பாருங்கள் கோயில், சுவரில் என்ன எழுதியிருக்கிறது? அவர் பார்த்தார். அங்கே எழுதப்பட்டிருந்த வாசகம், ஆசைகளை விட்டவனே ஆண்டவனை தொட்டவன். நண்பர்களே, இன்றைய பக்தர்களுக்கு ஆலயங்களை நெருங்க தெரிகிறது, ஆண்டவனை நெருங்க தெரிவதில்லை. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.